மச்சான் தினமும் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பெண்கள், பொதுமக்கள், குழந்தைங்கள்லாம் ரொம்ப வீடியோ எடுத்து சாவுறாங்க. என்ன தாண்டா பேலஸ்டைன் நடக்குது புரியுற மாதிரி ஒரு ஒன்லைனில் சொல்கிறான் மச்சான். மச்சான், இஸ்ரேல் பாலஸ்டீன்ங்கிறது நேற்று இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை இல்லை, 70 வருஷமாக நடக்குது. இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, இரண்டாவது உலக போரில் ஹிட்லருடைய நாசி பார்ட்டி வந்து 7 லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சாங்க. அந்த 20 பேர் வந்து எல்லா ஊருக்கும் தஞ்சம் அடைக்க போனாங்க. அந்த 20 பேர் வந்து யாருமே ஏற்றுக்கலை. ஆனால் பாலஸ்தீன் மக்கள் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கிற கதை தான் நடந்திருக்கு பாலஸ்தீனில். புரியுது மச்சான், அதெல்லாம் ஓகே, எனக்கு நல்லாவே புரியுது. ஆலைசன் ரஃபான் இருக்குல்ல, அது எப்படி ட்ரெண்ட் ஆகுது எனக்கு அது மட்டும் சொல்கிறோம். பாலஸ்தீனில் ஒரு ஊர் பேர் தான் ரஃபா. இஸ்ரேலோட போர் விதிப்படி, போர் விதினாலே 5 இடத்த தாக்கக்கூடாது. அந்த 5 இடம் என்னென்ன அப்படின்னா, மருத்துவமனை, பள்ளிக்கூடம், விவசாய நிலம், பெண்கள், பச்சிலம் குழந்தைகள், இவங்களை யாரையுமே தாக்கக்கூடாது. இதுதான் போரோட விதி. இந்த போர் விதியை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக ரஃபாவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே ரஃபாவுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ ரஃபாவுக்கு போகிறதுக்கு அவங்க எல்லாமே ரெடி ஆகி ரஃபாவுக்கு போகிறதுக்குள்ளே ரஃபாவோடைய இடத்த முழுமையாக அழிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்துச்சு. இதுதான் வந்து ரஃபா. அதனால தான் பொதுமக்கள் எல்லாருமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்ற பதிவு பண்ணிட்டு இருக்காங்க.